ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். டாக்டர் கல்யாணராமனுடைய ஒரு அனுபவத்தை பார்த்தோம். இன்னொரு அனுபவம், இவர் சம்பந்தமான இன்னொரு அனுபவத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒருத்தர் மடத்துக்கு போயிருந்தேன். டாக்டர் கல்யாணராமன் பெரிய தரிசனத்துக்காக போயிருந்தேன். இப்போ மடத்தில் இருக்கிற ஒரு சிப்பந்தி இவரை பார்த்துட்டு, டாக்டர் கல்யாணராமனை பார்த்துட்டு, மடத்துக்கு ரொம்ப அத்தியந்தம் இல்லையா, பெரியவாளுக்கு என்ன பரிச்சயமானவர், அந்த வரவேற்று பேசிட்டு இருக்கேன். சிவலாம கேட்டுட்டு இருக்கேன். ஒரு அடக்க தொண்டர். அப்படி பேசுகிற போது அவர் சொல்ற, யார் அந்த அடக்க தொண்டர் சொல்ற, இந்த காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல ஒரு யானை ஒன்று தேவைப்படுறது. யானை, நீங்க ஒரு யானை வாங்கி தானமா கொடுக்கல அப்படிங்கிற. சரி, டாக்டர் கல்யாணராமன் வசதியானவர், பெரிய டாக்டர், மருத்துவ தொழில் இருக்கார், அவரால் வாங்கி தர முடியும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் கேட்கிறேன். இன்னொருத்தர் நம்மளை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம், அவர் நினைக்கிறதெல்லாம் உண்மை, முழுக்க உண்மை அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்மளை பற்றி ஒருத்தர் ஓஹோன்னு நினைச்சுட்டு இருப்பார், உண்மையிலே ஓஹோ இல்லாமல் இருக்கலாம். நம்மளை பற்றி ஒருத்தர் ரொம்ப சாதாரணமாக நினைச்சுட்டு இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி ஒரு உயரத்தில் கூட இருக்கலாம். நம்ம அதெல்லாம் ஒருத்தரோட நினைப்பு அப்படியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அணுக்கத்தொட்ட சரி இவரால் முடியும் நினைச்ச அப்படின்னு இவர்கிட்ட கேட்டிருக்கார். அப்போ டாக்டர் கல்யாணராமன் தன்னோட ஃபைனான்சியல் பொசிஷன் அவருக்கு அந்த அளவுக்கு இல்லை. அப்போ இல்லை, யானை வாங்கி தர அளவுக்கு இல்லை. ஒரு கோதானம் கூட பண்ணிடலாம். யானைங்கிறதெல்லாம் கோதானங்கிறது ஆயிரக்கணக்கில் போயிடும், யானைங்கிறதெல்லாம் லட்சக்கணக்கில் போகும். சும்மா இல்லை ஒரு யானைங்கிறதுலாம். ஒரு யானையை வாங்குறதுங்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போகணும், கேரளாவுக்கு போகணும், அங்கே யானையை தேர்ந்தெடுக்கணும், எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லை, இப்போ எனக்கு கொஞ்சம் தோதுப்படாது, ஃபினான்ஷியலும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அப்படின்ட்டு போயிட்டு, இந்த அணுக்கத்தொன்றோட மனசில் என்னடா அது, நம்ம ஒருவேளை அவசரப்பட்டு விட்டு கேட்டுட்டோமோ, ஒருவேளை பெரியவாளே சொன்னால் வாங்கி கொடுத்துருப்பார். அப்போ உண்மையிலே யானை தேவை, ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு யானை தேவை. பட் அதெல்லாம் சொல்லிட்டு தான், யாரான ஒரு ஸ்பான்சர் கிடைச்சா ஒருத்தர் வாங்கி தந்தா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்திருக்கார். இந்த அணுக்கத்தொன்றுக்கு ஒரு ஆசை, இவரால் ஒரு வேளை வாங்கி தர முடியுமோன்னு அந்த ஆர்வத்தில் கேட்டிருக்க. அவருக்கு என்ன, ஒருவேளை பெரியவாட்டே கேட்ட இவர் செஞ்சிருப்பாரோ, நம்ம ஏதோ அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க. பெரிய தரிசனத்துக்கு வந்துட்டு, யார் டாக்டர் கல்யாணராமன் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற போது, டாக்டர் கல்யாணராமன் பெரியவாட்ட சொல்ற சத்தமா உசந்த குரல்ல அவரும் இருக்கார், டாக்டர் கல்யாணராமனும் இருக்கார். டாக்டர் கல்யாணராமன் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு யானை வாங்கி தரணும்னு ஆசைப்படுறார். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி வருங்க, அப்படி சொல்லாம அப்படி சொல்லக்கூடாது. இவர்கிட்ட கேட்டார், வேற இவர் பொசிஷன் இல்லைன்ட்டு விட்டுருக்கணும். என்னமோ போய் பெரியவட்ட போயிட்டு வாங்கி தானே ஆசைப்படுறார், அதுக்கு பெரியவா ஆசீர்வாதம் பண்ண வர அப்படின்ட்டு கல்யாணம் தூக்கி வழிபட்டு, ஒருவேளை பெரியவா அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு, வாங்கி தான் கொடுத்தாகணும் இல்லையா. மகான் சொல்லியாச்சுன்னா செஞ்சாகணும். நம்ம சொல்ல முடியாது, எனக்கு இப்போ கொஞ்சம் முடியாது பெரியவா, ஒரு 6 மாதம் போட்டோம், ஒரு வருஷம் போட்டோம் சொல்ல முடியாது. பெரியவா யார்கிட்டையும் பேசிட்டு இருக்கா. அப்போ யாரோ வந்திருக்கா, பேசிட்டு இருக்கா, காதில் வாங்கிட்டு ஒருத்தர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கா. நல்ல வேலை
பெரியவா காதில் வாங்கலை. யாருக்கு? டாக்டர் கல்யாணம். அணுக்க தொண்டதோட விட்டுருக்கலாம் இல்லையா? விட்டுருக்கலாம். திரும்ப ரெண்டாவது வாட்டி திரும்ப சொல்றார். பெரியவா டாக்டர் கல்யாணம் வந்திருக்கார். அவர் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு யானை வாங்கி தரணும்னு ஆசைப்படுறார். பெரியவா அவரை ஆசீர்வாதம் பண்ணணும். ரெண்டாவது வாட்டி சொல்றார். பெரியவா கவனிக்கிறார். இவர் சொல்றது கவனிக்கிறார், காதல் வாங்கிறார். ஆனால் ரியாக்ஷன் கொடுக்கல. எந்த பதிலும் சொல்லல. அப்படியா ஆசைப்படுறாரா? எதுவும் கேட்கல. சரி வாங்கி தட்டோம் சொல்லலை. சரி வேண்டாம் சொல்லலை. ஒன்றும் சொல்லலை. அப்படியே வாங்கிட்டு வாங்காத மாதிரி இருக்கார் பெரியவா. கல்யாணம் பண்ணிட்ட வேற சில விஷயங்கள்லாம் பேசி ஒருத்த பிரசாதத்தை கொடுத்து பெரியவருக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். டாக்டர் கல்யாணம் சொல்லுவேன், பாருங்க நான் இப்போ இருந்த பொசிஷனுங்கிறது ஃபினான்ஷியலி அந்த அளவுக்கு சவுண்ட் இல்லை. ஆனால் பாருங்க அது மகாபிரிவளுக்கு தெரிஞ்சு இந்த அணுக்கத்தொன்று என்னதான் குரலை வசத்தி சொன்னாலுமே, ஆசைப்படுறான்னு சொன்னாலுமே, இவன் ஆசைப்படலடா, நீ தான் ஆசைப்படுற, இவன் வாங்கி தரணும்னு சொல்லிட்டுங்கிறது பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பெரியவா எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம, இந்த அணுக்கத்தொண்டருடைய வார்த்தைகளுக்கு எதுவுமே கொடுக்காம, பெரியவா பேசாம இருந்து அதை கண்டுக்காம இருந்து அவருக்கு பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்க அப்படிங்கிறத பின் நாட்கள்ல டாக்டர் கல்யாணரமணே சொல்லுவார். எந்த அளவுக்கு ஒரு மகான் தன்னுடைய பக்தனை கவனிக்கிற, அவருடைய பொசிஷன் என்ன, அவனுடைய சிச்சுவேஷன் என்ன, இப்ப இவனால முடியுமா, எவ்வளவு எந்த அளவுக்கு கச்சிதமா தெரிஞ்சு வச்சிருக்கார் பாருங்க. இப்ப சில இடத்துல நீங்க போனீங்கன்னா, சில கோவில்கள், சில ஆன்மீகம் சார்ந்த சில இடங்களுக்கு போனீங்கன்னா, அவங்க பொசிஷன் என்னன்னு தெரியாது. திடீர்னு கேட்பா அவ, நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இங்கே வாங்கி தரல, ஒரு பம்பு செட் மோட்டார் ஒன்று வேணும், ஒரு மோட்டார் ஒன்று வச்சு கொடுக்குறேல, ஏதாவது ஒன்று நம்ம தகுதியை மீறி கேட்டுருவா. இப்போ சில பேருக்கு எப்படி இருக்கும், தர்ம சங்கடமாக இருக்கும். ஒரு கோவிலுக்குன்னு ஒரு பொருளை கேட்டு நம்மளால் வாங்கித்தர முடியலன்னா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். வாங்கித்தர முடியாதுன்னு சொல்ல முடியாது, வாங்கி தருவதற்கு உண்டான வசதிகள் நம்மக்கிட்ட இருக்கும்னு உறுதி சொல்ல முடியாது. அதை பெரியவா எவ்வளோ நாசுக்காக ஹேண்டில் பண்ணி அந்த அணுக்கத்தொண்டரை கத்துற, ஆனால் அதை பெரியவா கவனிக்காம அவரை இக்னோர் பண்ணி இவருக்கு சைலண்டா பிரசாதத்தை கொடுத்து அந்த விஷயத்தை பத்தி பேசாமலே டாக்டர் கல்யாணம் அனுப்பிச்சு வச்சார். ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லுவேன். அடுத்த மகாபெரிவா நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.